Hi, this is Hakim, intern doctor at Madras Medical College and Rajiv Gandhi Government General Hospital. Yes, my first 2 weeks of internship. எப்படி போச்சு என்னலாம் நடந்துச்சு பார்க்கலாங்களா? என்னோட first internship postings community medicine postings or otherwise known as preventive and social medicine அப்படினு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ரொம்ப சில்லான வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங். இதோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 AM to ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 PM. இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த தர்மதுரை படத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திருப்போம்ல. இந்த MBBS டாக்டர்லாம் படிச்சு முடிச்சுட்டு லாஸ்ட் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சர்வீஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களுக்குலாம் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்குலாம் மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த கம்யூனிட்டி மெடிசன் போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் போஸ்டிங் எனக்கு எங்க போட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆர் பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அங்க அதாவது மேடவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல தான் என்னோட போஸ்டிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இங்க தான் வந்து பார்த்தோம்னா நான் என்ன ஒரு டாக்டரா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஒரு தருணம் ஒரு இடம் வந்து பார்த்தோன்னா இந்த ஆரம்ப சுகாதார நிலையம். அண்ட் நிறைய பேஷண்ட்ஸ் நான் பாக்குறப்ப ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப எனக்கு கிடைச்ச ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. அதை வேர்ட்ஸால எக்ஸ்பிரஸ் பண்ணவே வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்கு மெடிசன் போஸ்டிங், அப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, ஓஜி போஸ்டிங், சர்ஜரி போஸ்டிங்ஸ் அப்படிங்கிற ரொம்ப ஹெக்டிக்கான போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் போய்கிட்டு இருக்கு. எனக்கும் அந்த போஸ்டிங்ஸ்லாம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடியை பார்த்தது இல்லையா? பட் இப்போ நான் வந்து ரொம்ப சில்லான கம்யூனிட்டி மெடிசன் போஸ்டிங்ல ரொம்ப ஜாலியாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ இந்த மேடவாக்கம் பிஹெச்சி ஆரம்ப சுகாதார நிலையம் எங்க இருக்கு அப்படின்னா எம்எம்சில இருந்து 25 கிலோமீட்டர் அவுட் சைட் த சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இன்ஃபேக்ட் இன் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு. ஸோ இது வந்து சிட்டி கிடையாது, அவுட் சைட் த சிட்டி. ஸோ மற்ற ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை, தஞ்சாவூர்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னும் இந்த கிராமத்துக்கு குள்ள வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஹெச்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க இந்த 1 இயர். நாங்க இருக்கிறது சென்னை அப்படிங்கிறாங்க எல்லாமே கொஞ்சம் அர்பனைஸ்டா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நிறைய வந்து கிராமங்கள்லாம் சுத்தி கிடையாது. பட் இந்த பிஹெச்சி இந்த 25 கிலோமீட்டர் தாண்டி நாங்க போறோம்ல இந்த பிஹெச்சி இது பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஏரியாஸ்லாம் கொஞ்சம் வந்து இந்த சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து இங்க வந்து இருக்காது. ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கான்டாக்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அங்க பேஷன்ஸ் என்ன கம்ப்ளைண்ட்ஸோட வந்து பாத்தீங்கன்னா வராங்க, அதை எப்படி ட்ரீட் பண்றது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாத்தையும் நாங்க வந்து இந்த இன்டர்ன்ஷிப் பீரியட்ல இந்த ட்ரைனிங் டாக்டர்ஸ் அப்படிங்கிற இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ நாங்க 8 o'clock ஷார்ப்பா வந்து பாத்தீங்கன்னா எங்க எம்எம்சி ஹாஸ்டல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து பாத்தீங்கன்னா கார்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். Hello my dear friends, this is my first vlog. So இப்போ நாங்க வந்து பார்த்தோன்னா மேடவாக்கம் பிஹெச்சிக்கு வந்து பார்த்தோன்னா கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தர்வேஸ், மெத்திலா, மோனிஷா அண்ட் மோகன் ராம். ஸோ இன்னைக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா கேப்சர் பண்ணி உங்களுக்கு இன்னைக்கு நான் கொடுக்குறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நாங்கள் அங்கே 9 AM வந்து பார்த்தீங்கன்னா போய் ரீச் ஆனோம். ஸோ 1 hour ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல். ஓகே, டெஸ்டினேஷன் ரீச். போகிறோம், அட்டனன்ஸ் போடுறோம், ஓபிக்கு போகிறோம். ஓகேவா? ஸோ அட்டண்டன்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஓபி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சாங்க. டைமிங் வந்து மார்னிங் வந்து 8 AM அங்கே ஓபி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நாங்கள் வந்து இங்கே 25 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து 9 o'clock போனாலே வந்து பார்த்தீங்கன்னா போதும்.
அதுக்கு முன்னாடி அங்கே வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, அவங்க ஓபி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஜாயின் பண்ணி நாங்களும் ஓபி பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரம் 9 AM to வந்து பார்த்தீங்கன்னா 1 PM வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓபி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த டைம் பீரியட்ல தான் நிறைய பேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். இன்ஃபேக்ட் என்னோட ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த போஸ்டிங்ஸ் அப்போ வந்து ஏஎன் மதர்ஸ் நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன். அதாவது ஆன்டிநேட்டல் மதர்ஸ் சொல்லுவாங்க, அந்த பிரசவத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மாக்கள். ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை பார்த்தோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன ஸ்கேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமியா இருந்தால் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமியா அந்த ரத்த சோகையை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணணும் டியூரிங் த பிரெக்னன்சி, இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் எனக்கு எதுவுமே வந்து தெரியாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் கட்டி காட்டில் விட்டது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல என்னோட சீனியர்ஸ் தான் எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஷன்ஸை பார்க்கணும், எப்படி அவங்க கிட்ட பேசணும், அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் எங்களோட மெடிக்கல் ஆஃபீஸர் அங்கே இருக்கக்கூடியவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தாங்க. என்னோட சீனியர்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வென்பிளான் போடுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஐவி இன்ஜெக்ஷன், ஐவி வென்பிளான்ஸ்லாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா போடுறது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமியா இருக்கக்கூடிய ஒரு மதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமியாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு அயன் சுக்ரோஸ் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்குறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற அந்த கிளினிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வீக் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. அண்ட் செகண்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே ஓரளவுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓபி பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நிறைய பேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க. ரொம்ப காமனான டிசீசஸ் தான் நாங்கள் அங்கே வந்து பார்த்தோம். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஃபீவர், ஹெட் ஏக், ஸ்டொமக் ஏக், அதுக்கடுத்து டயரியா, சளி, இருமல். ஸோ இந்த மாதிரியான பேஷன்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அவங்களை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எப்போ வந்து பிளட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நம்ம டைஃபாய்டு வந்து சஸ்பெக்ட் பண்ணணும், டெங்கு எப்போ சஸ்பெக்ட் பண்ணணும், மலேரியா எப்போ சஸ்பெக்ட் பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். நிறைய பேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கான டேப்லெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொடுக்குறப்ப அந்த ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை சொல்லவே வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. அந்த பேஷன்ஸும் எங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன அந்த தேங்க்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்கவே வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. அப்புறம் ரொம்பவே மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட் அங்க என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டாக் பைட், அப்புறம் வந்து ரேட் பைட், கேட் பைட், இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நாய் கடிச்சிருச்சு, பூனை கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்குலாம் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து ஒரு இன்ட்ராடெர்மல் இன்ஜெக்ஷன், தோல் ஊசி. ஸோ அது போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து போட்டுற முடியாது, இன்ட்ரா மஸ்குலர் மாதிரி. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சீனியர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்ச மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் நர்ஸ், அவங்க வந்து எப்படி போடுறதுன்னு வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டேன். ஸோ அது வந்து ரொம்பவே வருவாங்க. அண்ட் 12 PMக்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஷன்ஸோட அந்த வரது எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். ஸோ அப்புறம் நாங்கள் ஃப்ரீயாக தான் இருப்போம் ஒரு 1 hour. ஸோ அப்போ நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டு என்னென்ன கேசஸ்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருப்போம். தென் ஆஃப்டர் 1 PM வந்து நாங்கள் லஞ்சுக்காக வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தோம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் ஒரு 2-3 o'clock வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தோம். தென் நெக்ஸ்ட் ஓபி டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 PM வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ இந்த டைம்லேயே நிறைய பேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க. நிறைய பேர் கீழே விழுந்துட்டோம்னு சொல்லி வந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லி ஸ்க்ராச்சஸ் மார்க்ஸ், அதுக்கப்புறம் இன்ஜுரிஸ், ப்ளீடிங், இந்த மாதிரி நிறையா வந்துச்சு. நிறைய வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணோம், டிடி வேக்சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம். அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டே அதுக்கடுத்து நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப கடைசியாக ஒரு பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க. ஸோ அந்த பேஷண்ட் வந்து மண்டையில் அடிபட்டு அப்படியே ரத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருந்துச்சு, ஒரு நார்த் இந்தியன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன், லைட்லாம் அடிச்சு பார்த்தப்ப ப்ளீடிங்காக இருந்துச்சு. சரி ஓகே க்ளீன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் சலைன்லாம் வச்சு கம்ப்ளீட்டாக அவங்களோட மண்டையில எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக வந்து பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் கட் பண்ணிட்டு அவங்களோட கன்சென்ட்டோட பண்ணிட்டு பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேசரேஷன், பெரிய வூண்ட் அங்கேருந்து சிவியராக ப்ளீட் ஆகிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நான் உடனே எங்களோட மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் இருக்குது, லேசரேஷன் இருக்குது ஸ்கேல்ப்ல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க வந்து பார்த்துட்டு எஸ் இட் நீட்ஸ் சூச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ சூச்சர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீக்கே என்னோட சீனியர் ஒருத்தர் வந்து எப்படி சூச்சர் போடணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருந்தாங்க, ஒரு சிம்பிள் சூச்சர். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு எப்படியா நம்ம போட்டுருணும் அப்படின்னு சொல்லி நான் ரெடியாக இருந்தேன். மேடமும் வந்து பார்த்துட்டு எஸ் சூச்சர் போடணும், யார் டாக்டர் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் உடனே மேம் நான் போடுறேன் மேம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே டாக்டர் போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னை வந்து கைட் பண்ணாங்க. ஸோ தென் நான் வந்து அந்த ஸ்கேல்ப்ல இருந்து அந்த
லாசரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு 2 சூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நானா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூச்சர் போடுறப்ப எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம், சர்ஜரி பண்ணுவாங்க, அந்த சூச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப வந்து பார்க்குறப்ப இதெல்லாம் எப்படா நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு இந்த செகண்ட் வீக்லேயே இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதை வந்து நான் கரெக்டாகவும் வந்து பார்த்தா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து போட்டு முடிச்சேன். தென் அதுக்கப்புறம் அதை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லைக் மெத்திலா, அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் தர்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை ட்ரெஸ் பண்ணி தென் அந்த பேஷண்ட்டுக்கு தேவையான ஆயின்மெண்ட், ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே நாங்கள் எழுதி கொடுத்து அந்த பேஷண்ட் வந்து அனுப்பிச்சோம். அண்ட் இதுதான் நாங்கள் பார்த்த லாஸ்ட் கேஸ் அண்ட் லாஸ்ட் டே இன் மேடவாக்கம் பிஹெச்சி. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. லாஸ்ட் டேல கிளம்ப போறப்ப ஒரு சூச்சரோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சூச்சர் போட்டு முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறப்ப எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜெக்ஷன்ஸ், ஏஆர்வி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாங்க. நிறைய வூண்ட்ஸ் வந்து ட்ரெஸ் பண்ணாங்க. நிறைய ஓபியில் நாங்கள் பார்த்த கேசஸ் எல்லாத்தையும் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணோம். அண்ட் எல்லாமே ரொம்ப காமனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீப்புள்ஸ் வந்து பாதிக்கப்படக்கூடிய நோய்களை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மேடவாக்கம் பிஹெச்சி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னா ஃபோரன்சிக் மெடிசன். ஸோ அந்த போஸ்டிங் முடிஞ்சு இப்போ நான் ஃபோரன்சிக் மெடிசனில் மார்ச்சுவரி பிண வரைன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அங்கே அட்டாப்சி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் பிஜிஸ்லாம் அட்டாப்சி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் போஸ்ட் மார்ட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் மார்ட்டம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு MBBS டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்ட்டம் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ அதனால அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா டாக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அதை தான் இப்போ நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ப்ராபப்லி நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது அங்கே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். மர்டர் கேசஸ், ஹேங்கிங் கேசஸ், பாய்சன் கேசஸ், ஸோ இந்த மாதிரியான கேசஸ் கூட மார்ச்சரி போஸ்ட்மார்ட்டம் எல்லாமே இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை அடுத்த வீடியோட அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, see you all, goodbye.